எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கடுமையாக போராடினார். ஆனால் முதலமைச்சராக பிறகு எந்த முதலமைச்சராக வந்தாலும் அது ஏன் அதிகாரம் பக்கம் நிற்கிறாங்க? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Medway Hospitals வழங்கும் Behind It Singathammalai powered by Dr. Sri Verma Ayurveda Ayurveda. Chennai first ever solo concert in Chennai VGP Golden Beach Resort நடக்க போது. உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. அஜித் குமார் அவர்கள் தவறு செஞ்சாரா இல்லையாங்கிறத ஒரு சாமானியன் 3 நாள்ல கண்டுபிடிக்கும் பொழுது ஒரு அரசாலையும் ஏன் கண்டுபிடிக்க முடியல? அரசியல் என்பது பணம் சம்பாதிக்கக்கூடிய இடமாகவும் அதிகாரத்தை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடமாகவும் மாறிட்டு இருக்கக்கூடிய இந்த 50 வருஷத்துல ஒரு நியூ ஜெனரேஷன் பொலிட்டிக்குள்ள வரும்பொழுது எதை நோக்கிய நம்மளுடைய பயணமா இருக்கணும்? சகோதரர் அஜித் குமார் அவர்கள் ஒரு அதிகார வர்க்கத்தால கொல்லப்பட்ட போடும்போது அதுக்கு 2 பேர் அந்த உண்மையை கொண்டு வந்தாங்க. ஒரு மருத்துவர், உங்களை மாதிரி இருக்கிற ஒரு அட்வொகேட். டிஸ்கிரிமினேஷன், the name of religion, caste, sex, race, birth. இன்னும் இது பற்றியான புரிதல் ஒரு எம்எல்ஏக்கோ எம்பிக்களுக்கோ அமைச்சர்களுக்கோ ஏன் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கோ ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். This political bill is failure. பிரதம மந்திரியாக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் தவறு செய்யும் பொழுது சட்டத்தின்படி எந்த அளவிற்கு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த அஜித் குமாரோடைய கேஸ்ல இருந்து நம்ம உள்வாங்க முடியும். போலீஸோடைய பேசிக் ஃபார்முலா மேலேருந்து டைரக்ஷன் வராமல் அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. காவல்துறையுடைய பேசிக் சிஸ்டம் கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட காயங்களை ஏற்படுத்திய ஒரு மருத்துவர் உண்மையாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்தார். ஒரு சமூக வலைத்தளத்தை சோசியல் மீடியாவோட யுகல உண்மைகள் வெளியே வந்துடுது. பத்திரிகைகளோட இன்னைக்கு சமூக வலைதளங்கள் தான் உண்மையை வெளியே கொண்டு வருது. முதல்வராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவறு செய்யும் பொழுது நாம் பேச வேண்டும். Behind It Social Summit 2025 அடுத்த கெஸ்ட் வரவேற்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரபலமானவங்க அரசியலுக்கு வருவாங்க. அரசியலுக்கு பிரபலமானது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வெகு சிலரால தான் முடியும். So we are very proud to invite Mr. Aadav Arjuna onto the stage, please. தெய்வத்தால் ஆகாதே நினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஹியூமன் ரைட்ஸ், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களை இன்னைக்கு இப்போ நினைத்து பார்க்குறேன். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும் பொழுது ஃபிலாசபி, லா, ஹியூமன் ரைட்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு நிறைய சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் ஸ்மோர் கனெக்ட் ஹியூமன் ரைட்ஸ். டிஸ்கிரிமினேஷன் எங்கேருந்து வருது, வாட் இஸ் த பேசிக்ஸ் ஆஃப் த டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற ஒரு தாட்டோட நமக்கு ரொம்ப அழகாக இந்த வேர்ல்டில் எப்பயுமே இந்த பெஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சொல்லுவாங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இந்தியான்னு சொல்லுவோம். பட் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள மிகப்பெரிய ப்ராப்ளம் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஃபெயிலியர்ஸ். அமெரிக்காவில் ஒரு இண்டிவிஜுவலோடைய ப்ரைவசி, இண்டிவிஜுவலோடைய ஃப்ரீடமை நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒரு இண்டிவிஜுவல் ஒரு குரூப்ஸ் மாறுது, ஒரு குரூப்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்தாக மாறுது, ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் ஒரு ஸ்டேட்டாக மாறுது, ஒரு ஸ்டேட் ஒரு நேஷ்னலாக மாறுது. ஸோ ஒரு இண்டிவிஜுவலோடைய ரைட்ஸ், ப்ரைவசி, ஃப்ரீடம் இதுக்கான ஒரு அரசியலமைப்பை உருவாக்காமல் அந்த அரசியலமைப்பை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடிய அரசியல் அமைப்பு, பொலிட்டிக்கல் வில், லீடர்ஸ், பீப்புள் ரெப்ரசன்டேஷன்ஸ், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் இதோடைய புரிதல் இல்லாத பொழுது தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது முக்கியமாக நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய முகப்புரை ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி இதை பற்றியோ த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 12 to 35 இதை பற்றி புரிதலோ, ஆர்டிகல் 14 பர்டிகுலர் ஆர்டிகல் 15 டிஸ்கிரிமினேஷன், த நேம் ஆஃப் ரிலிஜியன், கேஸ்ட், செக்ஸ், ரேஸ், பர்த் பிளேஸ் இன்னும் இது பற்றியான புரிதல் நம்மளுடைய எலெக்டட் ரெப்ரசன்டேஷன்ஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏக்கோ எம்பிக்களுக்கோ அமைச்சர்களுக்கோ ஏன் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கோ ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். திஸ் அ பொலிட்டிக்கல் பில் இஸ் ஃபெயிலியர். த கான்ஸ்டிடியூஷன் இஸ் கிளியர்லி சைட். ஒரு அதிகாரிகள், பியூரோக்ராட்ஸுக்கிட்ட அத்தாரிட்டி கொடுக்கவே இல்லை. இட்ஸ் அ பார்லிமெண்ட், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சாமானியன் யாரு? எல்லோரும் சொல்கிறோமே,
ஒரு சாமானியன், ஒரு விவசாயி, ஒரு கூலி தொழிலாளி, 18 வயது நிரம்பிய எல்லோரும். பெஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன். அமெரிக்காலலாம் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக வந்து போராடி வந்து ஓட்டை வாங்கினாங்க. ஆனால் இங்கே எடுத்த உடனே 18 வயசு, ஃபஸ்ட்டு 21 வயசுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 18 வயசில் நிரம்பியவர்களுக்கு ஓட்டு. அப்போ ஒரு அழகான ஒரு அடிப்படை உரிமைகளையும், ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய, ஒரு மெம்பராக அசம்பிளியில் நுழையணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு எம்பி ஆகணும்னா 18 வயசுக்கே ஒரு கிளாரிட்டி கொடுத்து ஒரு ஓட் போட முடியும்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் சொல்லும் பொழுது, டாக்டர் B.R. அம்பேத்கர் சொன்னது போல எதிர்காலத்தில் இம்ப்ளிமெண்டேஷனில் இதுக்கான சட்டங்களை உருவாக்கியாச்சு. ஆனால் செயல்படுத்தக்கூடிய முறையை பொறுத்து தான் இந்த சட்டங்களுடைய வெற்றிகள் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து அப்பயே பேசியிருக்காரு. அப்படி செயல்படுத்தக்கூடிய நிர்வாகம் பாராளுமன்றத்திலையும் சட்டசபையிலும் இருக்கும் பொழுது ஒரு சாமானிய மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவன் அரசியலமைப்பினுடைய அடிப்படை கொள்கைகளான ஆர்டிகல் 12 to 35 இன்னும் உள்வாங்கலுங்கிறது தான் என்னுடைய ஒரு வருத்தமான பதிவு. அரசியல் என்பது பணம் சம்பாதிக்கக்கூடிய இடமாகவும் அதிகாரத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடமாகவும் மாறிட்டு இருக்கக்கூடிய இந்த 50 வருஷத்தில் ஒரு நியூ ஜென்ரேஷன் பொலிட்டிக்கலில் வரும்பொழுது எதை நோக்கிய நம்மளுடைய பயணமாக இருக்கணும். முக்கியமாக இப்போ நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்ருப்போம். நேற்று கூட வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணோம். இந்த சமூகத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத ஒரு டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மையை உருவாக்கணுங்கிறது தான் ப்ரொட்டஸ்டோடைய முக்கியமான குறிக்கோள். சகோதரர் அஜித்குமார் அவர்கள் இறக்கும் பொழுது ஹியூமன் ரைட்ஸ்க்காக எல்லோரும் நம்ம கையில் இருக்க ஃபோனை எடுத்து நம்மளுடைய குரலை கொடுத்தோம். ஒரு சாதாரண ஒரு செக்யூரிட்டி ஒரு அதிகார வர்க்கத்தால் கொல்லப்பட்ட போடும்போது டிரான்ஸ்பரன்சி இல்லாமல், வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இயற்கை மரணம்னு ஒரு அதிகாரம் சொல்லும் பொழுது அதுக்கு 2 பேர் அந்த உண்மையை கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு உங்களை மாதிரி இருக்கிற ஒரு அட்வொகேட், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். செகண்ட், ஒரு மருத்துவர். எல்லா உண்மைகளையும் மறைக்கக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட காயங்களை ஏற்படுத்திய ஒரு மருத்துவர் உண்மையாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்தார். ஸோ ஒட்டுமொத்த அதிகாரமும் எதிர்த்து நின்றாலும் ஒரு சாதாரண ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடிய மருத்துவர், உங்களை மாதிரி இருக்கிற வழக்கறிஞர்கள் உயர் நீதிமன்றத்துக்கு போன பிறகு உயர் நீதிமன்றம் இதை கையில் எடுக்கும் பொழுது தான் உண்மை வெளியே வந்தது. இதுதான் இந்தியாவுடைய ஜனநாயகத்துடைய வெற்றி. அப்படி இந்த அடிப்படை உரிமைகளை தெரியாமல் அரசியல் சூழ்நிலைகள் இருக்கிறது தான். இது ஒரு முதல்வருடைய தவறா, இல்லை ஒரு எம்எல்ஏவோட தவறா, ஒரு எம்பியோட தவறா அப்படிங்கிற ஒரு ஆய்வை மேற்கொள்றதோட இட்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் சிஸ்டம் ஃபெயில். ஒரு ஹியூமன் ரைட்ஸ், ஒரு மனித குலத்திற்கு எதிரான ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது எங்கெல்லாம் பிரச்சனை வருதுன்னா, அதிகாரம்லாம் ஒரு பக்கம் நிற்கும் பொழுது சாமானிய மனிதனிலிருந்து வந்த ஒரு சாமானியன் தான் அதை எடுத்துட்டு போய் உண்மையை வெளிக்கொண்டு வேண்டியதாக இருக்கும். அதற்கு அரசியல் கட்சிகள் இருக்கலாம், குழுக்கள் இருக்கலாம், என்ஜிஓஸ் இருக்கலாம். ஆனால் அரசியலமைப்புடைய B.R. அம்பேத்கருடைய குறிக்கோள் பாராளுமன்றத்திலையும் சட்டசபையிலையும் அதிகாரத்தை, ஒவ்வொரு சட்டத்தையும் அதிகாரத்தை அங்கே வச்சிருந்தாலும் ஒரு மானிட்டரிங் பண்ணுற சிஸ்டம் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், நீதிபதிகளிடம்தான் அது கொடுத்துருக்கிறார். பிரதம மந்திரியாக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் தவறு செய்யும் பொழுது நீதிமன்றத்தினுடைய குரல் தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய சட்டத்தின்படி எந்த அளவிற்கு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த அஜித்குமாரோடைய கேஸ்லேருந்து நம்ம உள்வாங்க முடியும். அதோடு நிற்குதான்னு பார்க்கும் பொழுது இன்னும் நாங்கள் தெளிவாக போய் ரிசர்ச் பண்ணோம். கடந்த 4 வருடங்கள், அதற்கு முன்பு இது ஒரு அரசியல் படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பொதுவாக அது அரசியல் ஆக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அரசியலுடைய வேலையே, அரசியல் படுத்துதலே, பொலிட்டிக்கல் வில்லுங்கிறதே வெளிப்படைத்தன்மையை உருவாக்குவது. அமெரிக்காவில் இந்த மாதிரி எவ்வளவோ இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. டெவலப்மெண்ட் பேஸ்ட் ஆன் தி ஈக்குவாலிட்டியை உள்வாங்கக்கூடிய சட்டங்கள், அந்த ஈக்குவாலிட்டியை உள்வாங்கக்கூடிய இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் வில், தலைவர்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய கட்சிகள், பத்திரிகைகள், இதற்கு தான் அமெரிக்காவுடைய டெமோக்ரஸியில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே என்னுடைய புரிதல், இன்னும் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆர்டிகல் 15 டிஸ்கிரிமினேஷனாக என்னன்னு தெரியல. நான் பார்த்த பல தலைவர்கள் இன்னும் ஜாதி ரீதியாக தேர்தல் அரசியலை எப்படி உள்வாங்கணும், மத ரீதியான தேர்தல் அரசியலை எப்படி வெற்றி பெறணும், ஒரு சாமானியனுடைய அநீதி ஏற்படும் பொழுது அதிகாரத்து பக்கம் நிற்கிறோமா, சாமானியன் பக்கம் நிற்கிறோமா. ஒரு சிறு உதாரணம்,
இன்றைக்கு ஒரு முதலமைச்சரை பார்த்து கொஸ்டின் கேட்குறோம். இதே முதலமைச்சர் சாத்தான்குளத்தில் பெனிக்ஸ் ஜெயராஜோட இஷ்யூவில் மிகப்பெரிய போராட்டத்தை உள்வாங்கினாங்க. ஏன் அதை கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா, எதிர்கட்சியாக இருக்கும்போது கடுமையாக போராடினார். ஆனால் முதலமைச்சராக பிறகு ஒரு இஷ்யூ ஒரு தடுத்து நிப்பாட்டணும், அதுக்கான திட்டங்களை உருவாக்கணும். போன ஆட்சியில் இத்தனை காவல் மரணம் அப்படின்னா இதை எதிர்த்து குரல் கொடுத்து தான் ஒரு தலைவராக 21 மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. திருப்பியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு நம்பரை எடுத்து போன ஆட்சியில் அதிகமான நம்பர், இந்த ஆட்சியில் கம்மியான நம்பர், ஒரு உயிர் இருந்தாலும் உயிர் தான். அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, எந்த முதலமைச்சராக வந்தாலும் அது ஏன் அதிகாரம் பக்கம் நிற்கிறாங்க? எலெக்ஷன் டைமில் சாமானியன் பக்கம் நிற்கும் பொழுது ஒரு அதிகாரமும் ஒரு பணம்பலம் வந்த பிறகு ஏன் சாமானியன் பக்கம் நிற்க மாட்டேங்கிறாங்க? இதுதான் ஒரு கேள்வி கோபமாக மாறுது. என்னுடைய தேர்தல் பயணத்தில் பல்வேறு தலைவர்களை ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அதிகாரம் வந்தவனே எப்படி மாறுறாங்களோ அந்த இடத்துல என்னால் இருக்க முடியல. இதுதான். அப்போ அதிகாரம் பக்கம் எப்பயுமே ஒரு அதிகாரத்தை வந்த பிறகு அதிகாரம் பக்கம் ஏன் நிற்கணும்? எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு சாமானியன் பக்கம் நிற்கும் பொழுது ஏன் அதிகாரம் வந்தபோது அதிகார பக்கம் நிற்கணும்? திஸ் இஸ் சிஸ்டம் ஃபெயிலியர். ஒரு அரசியல்வாதி ஒரு சாமானியனாக இருக்கும் பொழுது அதிகாரத்துக்கு வந்தவுடனே ஊழல் செய்கிறாங்க. ஊழல் செய்த உடனே இம்மீடியட்டாக ப்ரொஹிபிஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்னு உள்ள வருது, ஒரு பயம் வருது, இடி வராங்க, சிபிஐ வராங்க. ஆனால் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இது ஒரு நபர் சார்ந்த பிரச்சனை இல்லை, இந்த சிஸ்டத்தை மாற்றக்கூடிய வலிமை ஜுடிஷியல் சிஸ்டத்தை தான் இருக்கு. வி ஷுட் ஃபைல் த பிஎல் கேஸ், ப்ரொஹிபிஷன் அட்ராசிட்டி ஆக்டுங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி ஆகக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். ஒரு அதிகாரிகள் தவறு செய்யும் பொழுது அந்த அட்ராசிட்டி ஆக்ட் இல்லாத பொழுது கிட்டத்தட்ட 31 குடும்பங்களில் 20 குடும்பங்களில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட்டிகிட்டு பார்த்தோம். எப்படி ஜெய்பீம் கதை பார்க்கும் பொழுது நீதிபதி சந்துரு அவர்களுடைய ஒரு ஸ்டோரியை கொண்டு அதை நம்ம கண்மொழி காமிக்கும் போது அந்த மூவியை பார்த்துட்டு வந்தவொடனே நமக்கு ஏற்படக்கூடிய மனநிலை என்னன்னா, இது இப்போ நடந்துச்சா இல்லை 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குமா? இல்லை நண்பர்களே, இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறதா உண்மை. அதற்கு தான் ஜுடிஷியல் சிஸ்டம் இஸ் மோர் சுப்பீரியர் சிஸ்டமா, ஒரு அட்டானமியா இந்த அரசியல் அமைப்பு உருவாக்கி இருக்கு. அதோடைய பங்கு காலதாமமாக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக வலைத்தளத்தை சோசியல் மீடியாவோட யுகல உண்மைகள் வெளியே வந்துடுது. பத்திரிகைகளோட இன்னைக்கு சமூக வலைதளங்கள் தான் உண்மையை வெளியே கொண்டு வருது. ஏன்னா பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு உண்மையை தேடி தான் வெளியே வராங்க. அஜித்குமார் அவர்கள் தவறு செஞ்சாரா இல்லையாங்கிறத ஒரு சாமானியன் 3 நாளில் கண்டுபிடிக்கும் பொழுது ஒரு அரசாலையும் ஏன் கண்டுபிடிக்க முடியல? இதில் இன்னும் ஒரு வருத்தம் என்னன்னா, ஒரு பெரிய சிஸ்டத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படித்து பார்த்தாலே இது கொலையா இல்லை கொலை செய்யப்பட்டார்களாங்கன்னு தெரிஞ்சிடும். நான் பார்த்த 20 பேர்த்தோடைய ஒரு கணவனை 22 வயசில் தன்னோட கணவனை இழந்திருக்காங்க. 17 வயசு செங்கற்பட்டில் ஒருத்தரை கொண்டிருக்காங்க. ஒன்றுமே செய்யலை. வேலைக்கு போயிட்டு தாம்பரம் ரயிலில் வரும் பொழுது ஒரு சக்ஸஸ் கேட்ல அவர் மேலே முன்னாடி எஃப்ஐஆரே கிடையாது. அப்போ எதை நோக்கி சமூகம் போகுது? அதோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படித்தா பிளேடால் கட் பண்ணியிருக்காங்க, மூக்கில் வாயை உடைச்சிருக்காங்க. என்ன ஒரு நோக்கம்? ஒன்று எமோஷ்னலாக அணுகலாம், கோவப்படலாம். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த சிஸ்டத்தோடைய ஃபெயிலியருக்கு நம்ம என்ன முடிவு எடுக்க போகிறோம்? ஒரு முதலமைச்சரை பார்த்து கொஸ்டின் கேட்க போகிறோமா? இல்லை இந்த சிஸ்டத்துக்கு ஜுடிஷியலாக என்ன ஒர்க் பண்ண போகிறோம்? பொலிட்டிக்கல் வில் ஃபெயிலியர் ஆகும் பொழுது, மக்களுக்கு பொலிட்டிக்கல் வில் ஃபெயிலியர் ஆகும்போது, ஒரு தலைவனை ஒரு மக்கள் உருவாக்கும் பொழுது, ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்தில் மக்கள் 2 பேர் தான் நம்புகிறாங்க. ஒன்று கடவுள். அந்த கடவுளை யாரும் பார்த்ததில்லை, அது ஒரு நம்பிக்கை. எந்த மதமாக இருந்தாலும் எந்த கடவுளாக இருந்தாலும் அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று அரசியல், தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைவர்கள். அந்த தலைவர்கிட்ட கடவுள்கிட்ட என்ன ஒரு நம்பிக்கையோட எதிர்பார்ப்போட ஒவ்வொரு மனிதனும் கோயிலுக்குள்ள போறானோ அதே எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் ஒரு அரசியல் தலைவரிடம் இருக்கு. அப்ப அந்த அரசியல் தலைவர் தன்னுடைய நிர்வாகத்தில் உட்காரும் பொழுது 200 தொகுதி வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற ஒரு இருமார்ப்போட உட்கார்றது முக்கியமல்ல. இந்த நம்பிக்கைகள் எந்த அளவிற்கு மக்களுடைய ஆதரவு இருக்கிறதோ அவ்வளோ பெரிய நம்பிக்கையை ஒரு தலைவனிடமும் ஒரு கட்சியிடையும் அதோடைய கட்சியை சார்ந்த ஒரு தலைவர்களிடம் எதிர்பார்க்கிறாங்க. அது வெற்றி அல்ல. ஒரு தேர்தலுடைய வெற்றி என்பது மக்களுடைய நம்பிக்கை.
ஒவ்வொரு ஓட்டுங்கிறது அது ஓட்டு கிடையாது, மக்களுடைய நம்பிக்கை, ஒவ்வொரு மனிதனோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன சொல்லுது? சமத்துவமான சமூகத்தை உருவாக்கணும், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஜஸ்டிஸ், யார் தவறு செய்திருந்தாலும் எல்லோருக்குமான சமமான நீதி, ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம். அப்படி ஒரு தலைவனை இந்த சமூகம் எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருக்கும். வெற்றி பெற்றவர்கள் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது, வெற்றி பெற்றவர்கள்லாம் வென்றுட்டாங்கன்னா கிடையாது. தேர்தலில் வெற்றி என்பது வெற்றி பெறக்கூடியதல்ல. டாக்டர் B.R. அம்பேத்கர் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறவில்லை. ஆனால் அடுத்த 100 வருடங்களுக்கு இந்தியாவை எப்படி உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தனக்கான மொத்த அறிவையும் இந்த இந்திய அரசியலமைப்பில் உருவாக்கி விட்டு சென்று விட்டார். இதுதான் தலைமைத்துவம். தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராகுவதோ பிரதமராகுவதோ பெரிய விஷயமே இல்லை. ஆனால் வெற்றி பெற்று இந்த நாட்டிற்காகவும் சமூகத்திற்காகவும் என்ன மாதிரியான பங்கெடுப்பை நம்ம கொடுக்க போகிறோம்? வாழ்வதற்கு பணம் தேவை, ஆனால் என்ன மாதிரி வாழ்க்கையை நம்ம மேற்கொள்ள போகிறோம்? அந்த பணம் இருந்தாலும் ஒரு சாமானியன் பக்கம் நிற்க போகிறோமா, இல்லை அதிகாரத்தோடு நிற்க போகிறோமா? எங்களுடைய ஒவ்வொரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ் இதுதான் உள்வாங்க சொன்னார். நீங்கள் எந்த நிலைமைக்கு போனாலும் சமத்துவத்தை உருவாக்குங்கள். சிஸ்டம் இஸ் ஃபெயில்ட், சிஸ்டம் தவறு தான், ஃபெயிலியர் தான். ஆனால் அந்த சிஸ்டத்துக்குள்ளே போய் தான் ஆகணும். இன்றைக்கு ஒரு அரசியல்வாதியாக நிற்கும் பொழுது, ஸ்போர்ட்ஸ்மேன்லேருந்து ஒரு அரசியல்வாதியாக நிற்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றங்கள் லைஃபாக இருக்கலாம். ஆனால் அந்த சிஸ்டத்துக்குள்ளே போகாமல் நம்ம மாற்றங்களை உருவாக்க முடியாது. வெளியிலிருந்து கத்துறதுனால எதுவும் செய்ய முடியாது. எப்படி ஒரு சாதாரண வழக்கறிஞர் மதுரை ஹைகோர்ட்டில் அஜித்குமார் அவர்களுடைய உண்மையை வெளிக்கொண்டு வந்த பிறகு, அந்த உண்மை வெளியே வந்து சமூக ஊடகங்களிலும், சமூக ஊடகங்கள் தான் ஒவ்வொரு மனிதனுடைய கருத்துக்கள். அந்த காலத்தில் டிவி இருந்துச்சு, அந்த காலத்தில் நடிகர்கள் வந்து தன்னுடைய பிரச்சாரம் மூலியமாக உருவாக்குனாங்க. ஆனால் இன்னைக்கு சமூக ஊடகங்கள் தான் மிகப்பெரிய பிரச்சாரம். சினிமா அல்ல, சினிமா முடிஞ்சிருச்சு. அந்த சமூக ஊடகத்தில் பிரதிபலிப்பு 48 மணி நேரத்தில் யார் குற்றவாளிகள்னு சொன்ன பிறகு, அது மதுரை ஹைகோர்ட்லேருந்து பல்வேறு வழக்கறிஞர்கள் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் அந்த தாயிடம் மன்னிப்பு கேட்டார். ஆனால் அங்கதான் இன்னொரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. அவர் சாரி கேட்டவுடனே இது அரசியலுக்கா இல்லை அடுத்த சிஸ்டத்தை வந்து மாற்ற போறாரா? இந்த மாதிரி முதல்ல விக்னேஸ்வரன் ஒருத்தர் வந்து ஒரு குதிரையை பீச்சில் ஓட்டிட்டு இருந்தவர் கொல்லப்படும் பொழுது இந்த முதலமைச்சர் அந்த முதலமைச்சர்னு சொல்லலை. சட்டசபையில் வந்து இதுவும் ஒரு இயற்கை மரணம் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்த பிறகு திருப்பியும் வழக்கறிஞர்கள் வந்து அதை ப்ரூவ் பண்ண பிறகு இல்லை இது வந்து கஸ்டடியல் டெத்து ஒத்துக்கிட்டாங்க. அப்போ நம்பர் 1 அங்கேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட்டே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட சிறைகளிலும் லாக்அப் டெத்துலையும் நடக்கும் பொழுது என்ன மாற்றங்கள் உருவாக்க முடிஞ்சு, என்ன சிஸ்டம் மாறி இருக்கு. இப்போ கூட சாரி சொல்லும் போது கூட 5 காவலர்கள் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. வாட் இஸ் த சிஸ்டம்? இது ஒரு முதலமைச்சருக்கு இந்த சிஸ்டம் தெரியாதா? ஒரு காவலருக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்காம அவங்களால வந்து ஒரு ஊர்ல இருந்து வந்து அக்யூஸ்ட்னு சொல்லப்பட்டவரை எடுத்துட்டு போய் அடிக்க முடியுமா? கீழே இருக்கக்கூடிய ஊழியர்களாக இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளாக இருக்கக்கூடிய ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு 8 மணி நேரம் கிடையாது, 15 மணி நேரம் 18 மணி நேரம் மேலே இருக்கு. இருந்தாலும் போலீஸோடைய பேசிக் ஃபார்முலா மேலேருந்து டைரக்ஷன் வராமல் அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. இல்லவே இல்லை, காவல்துறையுடைய பேசிக் சிஸ்டம். ஆனால் அந்த 5 பேரை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியாச்சு. யார் டைரக்ஷன் கொடுத்தா? எஸ்பி மாற்றப்பட்டிருக்காரு, சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு, எல்லாம் ஓகே. யாரு இது ஒரு கொலையாக கருதுனா அந்த கொலைக்கு உத்தரவிட்டது யார்? ஒரு சாதாரண மனிதன் ஒரு கொலை கூட்டத்தில் ஈடுபடும் போது கூலிப்படைன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கூலிப்படை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் கூலிப்படை தலைவனாக இருக்கவங்களை வந்து மெயின் அக்யூஸ்ட் A1 தான் போடுவாங்க. ஆனால் அதிகாரத்தில் வரும்பொழுது ஏன் அந்த A1ங்கிறது மிஸ் ஆகி யார் அந்த டைரக்ஷனை வாங்கி கீழே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அவங்கள தான் வந்து இதில் A1, A2, A3, A4, A5ங்கிறாங்க. அப்போ இங்கே சிஸ்டம் எங்கே ஃபெயில் ஆகுது? ஒரு முதல்வர் அதிகாரம் பக்கம் நிற்கிறாரா, சாமானியன் பக்கம் நிற்கிறாரா? சாமானியன் பக்கம் நின்று இருந்தாருன்னா, இல்லை 2 பேத்துக்கு நடுவில் நிற்கிறாரு, ஈக்குவலாக நின்று இருந்தாருன்னா அதோட வெளிப்பாடு எப்படி இருக்கணும்? இந்த அஜித்குமார் இஷ்யூலேயே சம்பந்தப்பட்ட எஸ்பி அவருடைய மொபைலை எடுத்துட்டு வந்து யார் கால் ரிசீவ் பண்ணாங்கன்னு பார்த்துருந்தாலே கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் உள்துறை அதை செய்யலை. பிகாஸ் பொலிட்டிக்கல் வில்லுக்கும் பியூரோக்ராட்சி வில்லுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள். எந்த ஒரு அரசியல்வாதி தன்னுடைய ஒரு மனிதன் தன்னுடைய துறை, இப்போ நீங்கள் வழக்கறிஞர்கள்னு உங்களுடைய வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுத்துட்டீங்க.
அதற்கான பயிற்சி என்ன, அதுக்கான சிந்தனை என்னவாக இருக்கணும்? நீங்கள் இந்த 3 வருஷம் ப்ளஸ் பிஜியில் 5 வருஷம் எல்லா சட்டங்களையும் படிக்கிறீங்க. ஆனால் அரசியல் இருக்கவங்களுக்கான அந்த பயிற்சி முறையோ அந்த அந்த ஒரு சட்டத்துடைய நாலேஜோ கிடையாது. எதை நாம் உள்வாங்க போகிறோம், எதை நாம் இம்ப்ளிமெண்டேஷன் செய்ய போகிறோம்? ஒரு தலைவன் தனக்கான தகுதியை உள்வாங்காம மாற்றங்களை உள்வாங்க முடியாது. அட்வொகேட்ஸ் கோர்ட்டில் போராடுறாங்க, ஆனால் சட்டத்தை உருவாக்கக்கூடியவர்களுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி இருக்கிற 12 ஆர்டிகல் 12 to 35ங்கிறது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஆர்டிகல் 15 என்னன்னு கேட்டால் தெரிய மாட்டேங்குது. வாட் இஸ் த டிஸ்கிரிமினேஷன் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் இன்னைக்கு ஜாதி ஃப்ரண்ட்டில் நிற்கிறாங்க, அதனால தான் மதத்தை வச்சு ஃப்ரண்ட்டில் நிப்பாட்டுறாங்க. இதை தான் மிகப்பெரிய பிரச்சனையாக கருதுகிறோம். அது எந்த தலைவராக இருந்தாலும் சரி, நான் பார்த்து உயர்ந்த தலைவர்களுக்கெல்லாம் இதுக்கான தேர்தல் அரசியலை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அமெரிக்கா ஏன் அப்டேட் ஆச்சுன்னா, ஆப்ரகாம் லிங்கன் ஒருத்தர் இருந்தார், நார்த் சவுத் பிரியணும்னு சொல்லும்பொழுது இல்லை அமெரிக்கா ஒற்றுமையாக இருக்கணும், ஸ்லேவரி சிஸ்டம் அடிமைத்துவத்தை நான் விரும்ப மாட்டேன். அப்போ அடிமைத்துவத்தை எல்லா மாநிலங்களும் பின்பற்றும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆப்பிரிக்காலேருந்து வந்து ஷிஃப்ட் ஆனவங்களாம் அடிமைங்கிறது ஒரு லா, யார் வேணால் இருந்துக்கலாம், அடிமையாக இருக்கலாம். மனிதர்களை அடிமைப்படுத்துவது தவறுன்னு சொல்லும் பொழுது அந்த நாடுக்குள்ள சிவில் வார் வரும் பொழுது நின்னார். பதவி போயிடுமா உயிர் போயிடுமான்னு பார்க்கல, நின்னார். அந்த சிவில் வாருக்கு அப்புறம் அமெரிக்கா ஒன்றா இருந்துச்சு. அதுக்கு ஏற்பட்டது என்னன்னா அவருடைய உயிரிழப்பு, கொண்டுட்டாங்க. ஸோ நாட்டுக்காக முன்னாடி நிற்கிறாங்க. நம்மளுடைய அரசியலமைப்பை உள்வாங்கினாலே தெரியும், எமோஷனலாக உள்வாங்கணும். ஏன்னா அதுக்கு இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து எழுதியவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவரோட நிறைய இடத்துல சொல்லுவாங்க, காந்தி அவர்களையும் திரு காந்தி அவர்களையும் அம்பேத்கரையும் முரண்பாடுன்னு சொல்லுவாங்க. திரு மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு விஷயத்துக்கு போராடினார். ஏன்னா அவர் வளர்ந்த காலகட்டங்கள், அவர் வளர்ந்த சமூகம் வேற. அவர் போராடினது இந்த நாடு மத பெரும்பான்மைவாதத்தால் பிரியக்கூடாது, இந்து முஸ்லீம்ங்கிற ஒரு சண்டையை உருவாக்கக்கூடாது, அதனால நாடு பிரியக்கூடாது, செக்குலரிசம்ங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு சொன்னார். ஆனால் அடுத்த 100 வருடங்களை பற்றி யோசிக்கக்கூடிய சிந்தனையாளர்களை தலைவர் கூட சொல்ல முடியாது. இட்ஸ் கால்ட் ஸ்டேட்ஸ்மேன். அந்த டாக்டர் அம்பேத்கர் என்ன நினைச்சாருன்னா 3 விஷயத்தை சொன்னார். மதத்தால் பிரிச்சக்கூடாது, மதத்திற்கு கீழே இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்பு, காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ், அதற்கப்புறம் அந்த மதத்தாலையும் காஸ்டாலையும் இருக்கக்கூடிய ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்ஸ், த நேம் ஆஃப் மென் அண்ட் உமன். பலத்தால் ஆண்கள் உடல் வலிமையாக இருக்கலாம், ஆனால் அறிவால் 2 பேரும் சமம்கின்ற சமத்துவத்தை உருவாக்கும் பொழுதுதான் அமெரிக்காவோட வளர்ச்சி. ஏன் அவ்வளோ பெரிய வளர்ச்சின்னா, இன்னைக்கு 100ல் 99 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த ஈக்குவாலிட்டியை அவங்க என்ஷூர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அது இல்லை. ஃபிசிக்கலி அப்யூஸ்லேயே, அந்த பயத்திலேயே, இந்த நேம் ஆஃப் பியூரிட்டி, தன்னுடைய உடலை ப்ரூவ் பண்ணுறதுலையே உமன் தன்னுடைய காலத்தை கடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வெளியே வந்தால் நீ அவன் கூட இருந்த இவன் கூட இருந்த இந்த புரிதலுக்கே இன்னும் சமூகம் அடுத்தது கடக்க முடியல. அப்போ இந்த டிஸ்கிரிமினேஷனை நம்ம எங்கிருந்து உள்வாங்கி கடக்க முடியும்னா பொலிட்டிக்கல் வில்லால தான் முடியும். ஒரு தலைவன் உருவாகும் பொழுது இந்த புரிதல் இல்லாமல் உருவாகிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய சமூகம் எப்படி இருக்குன்னா, எலெக்ஷன் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாரு, அவர் ஒரு வசதி ஆகிட்டாரு, இன்ஜினியரிங் வாங்கிட்டாரு, ஒரு அரசியல்னாலே ஏதோ ஒரு தொடாத இடம் மாதிரியே ஒரு சமூகத்தை இந்த 30-40 இடத்துல மாற்றி வச்சிருக்காங்க. வாட் இஸ் த சிஎம்? ஜஸ்ட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டர், சீஃப் மினிஸ்டர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், அவ்வளோதான். மக்கள் ஒரு நிர்வாகியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த நிர்வாகியோடைய மனசு எங்கே எப்படி இருக்கணும்? அம்பேத்கரை உருவாங்கிய, கான்ஸ்டிடியூஷனை உருவாங்கிய சமத்துவம் நினைக்கக்கூடிய முதல்ல ஒரு ஆள் இருக்கணும். அந்த சமத்துவின் அடிப்படையில் லாவை என்ஃபோர்ஸ் பண்ணணும். அந்த லாவை என்ஃபோர்ஸ் பண்ணாதப்படும் பொழுது திரு அஜித்குமார் அவர்கள் மாதிரி, அஜித்குமார் அவர்கள் மேலே இந்த மாதிரி 31 பேர், நாம் எங்கே குரல் கொடுக்குறோம்? ஜல்லிக்கட்டு போராட்டம், வாயில்லாத ஒரு ஜீவன், நம்ம ஒட்டு மொத்தமாக சமூகம் சேர்ந்தோம். ஆனால் தொடர்ந்து ஒரு லாக்அப் டெத்துங்கிறது ஏதோ ஏதோ ஒரு வழக்கறிஞர்களுக்கும் ஒரு கோர்ட்டுக்கும் ஒரு போலீஸுக்கும் உள்ள இஷ்யூ மாதிரியே
இந்த சமூகம் கடந்துட்டு போயிட்டே இருக்கு. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. சட்டம் தெரிஞ்சவர்கள் தான் வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்னு ஒரு ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகளை பற்றி பேசுறது, கால்நடைகளோட உரிமையை பற்றி பேசுகிறோம், ஒரு ஜல்லிக்கட்டுக்காக மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறோம். ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையே மனித உரிமைகளை பற்றி பேசாமல் இருக்கிறது தான். அந்த அளவிற்கு ஒரு அவேர்னஸ் வராமல் அதிகார பலம் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா பிரச்சனையே மனித உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது அதிகாரத்தில் இருக்கிறவங்க. இதுதான் பிரச்சனை. யாரு சாமானிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைமை, அது இந்த முதலமைச்சர் அந்த முதலமைச்சரும் கிடையாது. இட்ஸ் a சிஸ்டம். அந்த முதலமைச்சருக்கு இன்னும் ஒரு பயம் ஏற்படலை. நம்ம அநீதி பக்கம் நின்னோம்னா என்ன ஆகும்? இதே அமெரிக்காவில் மக்கள் தூக்கி எறிஞ்சிருவாங்க. இம்மீடியட்டாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஓட்டு எடுப்பாங்க. அப்போ அந்த பயம் எங்கிருந்து உருவாகணும்னா, உங்களை மாதிரி இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள், லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் தான் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அந்த மிகப்பெரிய கடமை இருக்கிறது. சட்டம் தெரியாத, சட்டத்துடைய புரிதல் இல்லாமல் பொலிட்டிக்கல் வில் இருக்கும் பொழுது, தலைவர்கள் இருக்கும் பொழுது, அது ஒரு வார்டு கவுன்சிலரிலிருந்து, எம்எல்ஏலேருந்து, எம்பிஆர்லேருந்து, முதலமைச்சர்லேருந்து, ஏன் பிரதம மந்திரி வரைக்கும் அந்த புரிதல் இல்லாத பொழுது, மகாத்மா காந்தி அவர்கள் எப்பவுமே சொல்லுவார், கேம்பெயின், பரப்புரை, மிகப்பெரிய அதிகாரத்தோடைய வலிமை எங்கே உடைக்கப்படும்னா நம்மளுடைய பரப்புரை தான். அதனால தான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, கேம்பெயினுங்கிறது சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டே இருப்பேன். என் அம்மா 5 வயசில் இறக்கும் பொழுது இதே மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன், ஒரு ஃபேமிலியில் போய் 2 பெண் ஆளுமைகளை என் வாழ்க்கையில் பார்த்தேன். ஒன்று எங்கள் அம்மாவும் என் பெரியம்மா இருக்க, எங்கள் அம்மாவுடைய அக்கா பெரியம்மா இருக்கக்கூடிய திலகவதி IPS, 2 பேரும் ஒன்றா படித்தாங்க, 2 பேரும் ஒன்றா வாழ்ந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து ஒரு தன்னுடைய துணையை வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது அன்னைக்கு சாதி வந்து கடுமையாக ஏற்று நின்றுச்சு. அன்றைக்கு இருந்த எங்கள் அம்மாவுடைய, என்னுடைய பாட்டி இம்மிடியட்டாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் இன்னொரு ஆளுமை, இல்லை எனக்கு கல்யாணம்லாம் இப்போதைக்கு வேணாம், நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் முதல் IPS ஆஃபீஸர் ஆனாங்க. ஸோ இந்த 2 பெண்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும். எங்கள் அம்மா படிச்சிருந்து இன்னொரு வேலைக்கு போயிருந்தா அவங்கள ஒரு IPS ஆஃபீஸர் இருப்பாங்களே. ஆனால் எங்கள் பெரியம்மா எப்படி எடுத்து நிற்கிறாங்க சொசைட்டியில். அப்போ இந்த சமூகம் எங்கெல்லாம் ஒரு வீக்னஸாக இருக்கோ, அது உடல் சார்ந்தோ, பொருளாதாரம் சார்ந்தோ, பிறப்பால் சாதி சார்ந்தோ, மதம் சார்ந்தோ, ஏழ்மை பணக்காரன் சார்ந்தோ, இந்த சட்டங்கள் இன்னும் குரலற்றவர்களின் வாய்ஸ்லெஸ்ஸுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்குற இடத்துல இல்லை அதிகாரம். இதுதான் பிரச்சனை. எனக்கு நிறைய சர்ப்ரைஸாக நினைப்பேன். நான் வேலை செஞ்ச நிறைய தலைவர்களிடம் எல்லா பிரச்சனையும் கடந்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது இப்படி தான் சார் நடக்கும், இதெல்லாம் புதுசு கிடையாது. அந்த கோவம், சிறு வயசில் ஏற்பட்ட கோவம் தான். பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும், படித்து அரசியலுக்கு தான் போகணும். அரசியல் போய் என் ப்ரொஃபஸர் சொன்னது தான், சிஸ்டம் ஃபெயில், சிஸ்டம் இஸ் கரப்ஷன். சிஸ்டத்தை போய் உள்ளே போய் தெரிஞ்சுக்கோ. ஒரு நாள் மாற்றத்துக்கான ஒரு பேனா வரும்பொழுது கரெக்டாக சைன் போடும். இதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அப்போ அந்த சிஸ்டம் ஃபெயிலியருக்கு என்ன செய்யணும், எதை நம்ம உள்வாங்க போகிறோம்? ஸோ இந்த 2 பெண் ஆளுமைகிட்ட இருந்து கற்றுக்கும் பொழுது இன்றைக்கும் எல்லா இடத்துலையும் எங்கெங்கே பார்த்தாலும் எல்லா தலைவர்களும் கடந்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு இஷ்யூவை. ஒரு சாதிய பிரச்சனை வருது, இது 1000 வருஷமாக நடக்குது சார், இது இப்படி தான் சார் இருக்கும். வேங்கவேல் இஷ்யூவா, அது அப்படி தான் சார். 3 நாளாக வந்து மலம் கலந்த தண்ணீரை குழந்தைகள் குடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைகளை வந்து குடித்தவங்க யாருன்னு ஒரு நியூஸ் வரும் பொழுது, அவங்க வந்து SC மக்கள்னு தெரிஞ்ச பிறகு அதோட நியூஸ் எப்படி வந்து பரப்பப்படுது, எப்படி நியூஸ் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் உருவாக்கப்படுது, ஒரு அதிகார வர்க்கம் எப்படி நிற்குது, பாதிக்கப்பட்ட மக்களிடமே அந்த தவறு செய்யும் சொல்லும் பொழுது அது சொல்லக்கூடிய ஒரு தோழர் சொல்கிறாரு, என் குழந்தையும் அது பாதிப்பாச்சு சார், எப்படி சார் நான் கலப்பேன்? இந்த ஒரு அடிப்படை மனித புரிதல் கூட இருக்காதா? இதுதான் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த அதிகாரம் எப்பொழுதுமே சாதி சார்ந்ததாகவும் மதம் சார்ந்ததாகவும் ஏழை பணக்காரன் என்கின்ற வேறுபாட்டுடனும்
ஆண் பெண் என்கின்ற ஒரு டிஃப்ரெண்ட் ஜெண்டரோட தான் இன்னைக்கு வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இதை கடுமையான பிரச்சாரங்கள் மூலியமாகவும் நேர்மையின் பக்கம் நாம் உறுதிப்பட இருக்கும் பொழுது, அதற்காக நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னெல்லாம் நிறைய வந்து பயன்படுத்துவாங்க. சார், நீங்கள் ரொம்ப ஏழையாக இருந்தீங்க, இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க, ஏற்றுனீங்கன்னா பணம் போயிடும், அப்புறம் நீங்கள் ஒருவேளை தேர்தலில் ஜெயிக்க முடியலன்னா என்ன சார் ஆவீங்க? இந்த மாதிரி ஒரு அதிகாரத்துடைய உளவியலை உருவாக்கிட்டே இருக்கும் பொழுது என் மனசுக்கு சொல்கிறது என்னென்னா, 5 வயசில் எங்கள் அம்மாவோட சாவை பார்த்தேன், 10 வயசில் ஏங்கிற கொஸ்டின் வந்துச்சு, 12 வயசில் பொலிட்டிக்கல் படிக்க ஆரம்பித்தேன். பாலிசின்னா என்ன, பாலிசி உருவாக்கக்கூடிய தலைவர்களுடைய ஃபெயிலியர்னால ஒரு சாமானிய மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, ஒரு விவசாயியை என் தந்தை இருக்கிறாரு, அதனால் இருக்கக்கூடிய வறட்சினால குடும்ப சூழ்நிலையில் அம்மா இறக்குறாங்க, என் கண்ணு முன்னாடி சூசைட் பண்ணிட்டு இறக்குறாங்க. அப்போ ஒரு கொஸ்டின் 13 வயசுலேருந்தே வருது, பொலிட்டிக்கல் படிக்கிறோம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறோம். அந்த ஒரு மன உறுதியோட இந்த சமூகத்துக்குள் நுழையும் பொழுது பல்வேறு டிஸ்கிரிமினேஷன்கள் உங்களை நோக்கி வரும் பொழுது எப்பயுமே நம்ம நினைக்கிறது தான், டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் ஒரு பெரிய டாக்டரேட் முடிச்சு லண்டனில் போய் செட்டில் ஆகியிருந்தா அவரோட மிகப்பெரிய ஒரு பெரிய மில்லியனராவோ பில்லியனராக ஆயிருக்க முடியாது அவருடைய அறிவுக்கு. ஆனால் திருப்பி ஏன் வந்தார், ஏன் அந்த போராட்டத்தை இங்கே நிகழ்த்தினார், இந்த சமூக மாற்றத்தை உருவாக்க ஏன் வந்து சட்டத்தை கையில் எடுத்தார்? அதுவும் அன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய அந்த டிராஃப்டிங் கமிஷனில் சேர்மன் என்னென்னலாம் எழுதினார் இந்த சமூகத்துக்காக. நம்ம சொல்கிற அதே இந்த ஆர்டிகல் 15 அவர் இல்லைன்னா எழுதியிருக்க முடியுமா? வேற யாராச்சும் எழுதியிருக்க முடியுமா? அந்த டிஸ்கிரிமினேஷனில் ஜெண்டரை கொண்டு வந்திருப்பாங்களா? எவ்வளோ பெரிய போராட்டம், ராம்மோகன் ராயிலேருந்து எவ்வளோ பெரிய போராட்டம். இந்த சமூகத்துடைய கட்டமைப்பும் கல்வி அமைப்பும் எப்படி இருந்துச்சு? ஹஸ்பண்ட் இறந்துட்டா ஒய்ஃப் இறந்துடணும், எத்தனைகள் போராட்டம். இதுக்கெல்லாம் மாற்றங்கள் சட்டங்களை உருவாக்கணும். அந்த சட்டங்களை உருவாக்கின சட்டங்களை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கான போராட்டம் தான் உருவாக்க வேணும் இனிமேட்டு. அதுதான் மிகப்பெரிய போராட்டம். எப்படி சமூக நீதியில் ரிசர்வேஷன் பாலிசியில் வந்து அன்னைக்கு கை வைக்கும் பொழுது, அன்னைக்கு பெரியார் முதலமைச்சராக இல்லை, ஒரு பெரிய அதிகாரத்தில் இல்லை, ஆனால் தன்னுடைய பிரச்சாரம் மூலம் முதலில் தமிழகத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட்டை உருவாக்கினார். அதுதான் வெற்றி, அதுதான் பிரச்சாரம். அந்த பிரச்சார வலிமைகளை நீங்கள் உருவாக்கணும். முதல்வராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவறு செய்யும் பொழுது நாம் பேச வேண்டும். நான் ஒன்று அரசியலுக்கு வரும்போது நினச்சேன், நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் கூட போட்டோம். ஆனால் நான் 8 வயசில் 10 வயசில் என்ன நினச்சனோ அந்த இடத்துல நான் கரெக்டாக போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா சாகும்போது ஒன்று தான் சொன்னாங்க. சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பார்த்து சொன்னாங்க, உண்மையாரு தைரியமாரு. எங்கள் அம்மா உண்மையாக இருந்தாங்க, செத்துட்டாங்க. இன்னொன்னோடு சேர்ந்து சொன்னாங்க, உண்மையாரு தைரியமாரு. அதோடு இறந்துட்டாங்க. அப்போ இதை வந்து திருப்பியும் ஒரு உளவியல் சார்ந்து என்னை வந்து கட்டமைச்சிட்டே இருக்கு. நம்ம போகிற பயணத்தில் இந்த 2 விஷயத்தை நம்ம வந்து விடக்கூடாது. ஏன்னா அது எங்கள் அம்மாவுடைய கடைசி மரண வாக்குமூலம் என்னை பார்த்து. அது 5 வயதால் தான், அது 5 வயதில் ஏற்பட்ட ஒரு விஷயம் இன்றைய வரைக்கும் என்னை வந்து கொண்டு போயிட்டுருக்கு. அது மாதிரி அஜித்குமார் அவர்களாக இருக்கட்டும், விக்னேஸ்வராக இருக்கட்டும், 17 வயசில் செங்கல்பட்டில் இருந்த நம்ம தோழராக இருக்கட்டும், இதற்கு எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. நம்மளுடைய பொருளாதார வலிமையை நீங்கள் உருவாக்குங்க. அதே நேரத்தில் எப்பொழுதும் மனிதத்துவத்துக்கும் மனித நேயத்துக்கும் ஹியூமன் ரைட்ஸுக்கும் நம்மளுடைய குரல் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். மெட்ரி ஹாஸ்பிடல்ஸ் வழங்கும் பிஹைண்ட் சிம்மத்தமழை பவர்ட் பை டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா. சென்னை ஃபர்ஸ்ட் எவர் சோலோ கான்சர்ட் இன் சென்னை விஜிபி கோல்டன் பீச் ரிசார்ட்டில் நடக்க போது உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க.